வணக்கம். நேத்து நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி மிக விரைவில் நான் வந்து சில அறிவிப்புலாம் நான் வந்து கொடுக்க போறேன். எங்களோட வெப்சைட் பியூட்டிஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரியல் கார்ப்பரேட் வெப்சைட், ரைட்? அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட். நீங்க ஆன்லைன்லேயே எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, எங்களோட ஆப் பேசிக்கா இன்டு ஸ்டாக் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட், இது ரெண்டுக்குமான ஆப்பும் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் வந்து அதுக்கான டெமோ பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து தே ஹவ் டன் எ வெரி குட் ஜாப். அண்ட் மிக விரைவில் அந்த ட்ரீட் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க சைட்ல வந்து நிறைய ஆதரவுகள் எதிர்பார்க்குறோம். அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்கும் கொஞ்சம் ஸ்டடி பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. வந்தோடனே அனௌன்ஸ் பண்றோம். டெஃபினட்டா உங்க சைட்ல இருந்து சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். வாங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப ஃபிளாட்டிஷா க்ளோஸ் ஆச்சு. எஸ், வெறும் 5 பாயிண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் வந்து +65ல க்ளோஸ் ஆச்சு. இன்ட்ராடேல பயங்கரமான ஸ்விங், ரைட்? க்ளோஸ் அபவுட் 225 பாயிண்ட்ஸ், 226 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ஆனது வெறும் 2 பாயிண்ட். அண்ட் ஸ்பாட் வந்து -75 பாயிண்ட்ஸ். ஆனால் இன்ட்ராடே ஸ்விங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 508 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆச்சு. பியூட்டிஃபுல் ஸ்விங்கு. அண்ட் கடைசியாக அது என்னதுன்னு தெரியல, ஒரு கடைசி ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3 மணின்னு வச்சுங்களேன், 2:45 3 மணி அங்கேருந்து கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. மெயினாக இன்னைக்கு வந்து நிஃப்டி கூடயும் விட்டுறலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் இருக்குல்ல, நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. லாஸ்ட் 2 to 3 டேஸாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படி ஃப்ளாட்டிஷாக இருந்தாலும் நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இந்த டாப் 50 விட்டுட்டுனா அடுத்த டாப் 50 வந்து சூப்பர் டூப்பராக இருக்கிறது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அண்ட் மிட் கேப்பும் வந்து இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 200-300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருந்துச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆனது வந்து -65 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆச்சு. மேபி அதுதான் வந்து மார்க்கெட்டை கீழே இறக்குச்சான்றது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட்ல வந்து மெயினாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிகோ வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 4.22% டவுன். ஏன் மேலே நல்லா ஏற்றி இண்டிகோவோட ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75 லட்சம் ஷேர்ஸ் வந்து வித்தாரு. தே வாண்டட் டு ரைஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $395 மில்லியன். மேபி அந்த ஒரு ரீசன்னால மேலே தூக்குனாங்களான்றது தெரியாது. நேற்று வந்து ஒரு பிளாக் டீலில் வந்து ஆல்மோஸ்ட் 7.7 மில்லியன் ஷேர்ஸ் வந்து வித்திருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4.22% டவுனு. அடுத்தது வந்து டிமார்ட் டவுனு, ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் டவுனு, சோலா ஃபைனான்ஸ் டவுனு. ஸோ இது எல்லாமே வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸு. அண்ட் இதெல்லாம் நான் படித்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஸ்டாக்ஸ். அண்ட் மேபி அதனாலேயே இருக்கலாம். மார்க்கெட்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்கு. ஒன்று, நம்ம தலைவர் தான் சொல்லிட்டாரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோன்றது. யூரோப்பில் வந்து அவங்க ஊர்லேயும் எலெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து தெரியும், யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து தனியாக எலெக்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அங்கேயும் ரைட், ஃபார் ரைட், அதாவது அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றது எண்ணத்துல இருக்கிறாங்க. இந்த காலம்லாம் ஏறி முடிஞ்சு போச்சா? அதாவது போர் பண்ணி ஒரு இடத்த பிடிக்கிறதுன்றது போய் பொலிட்டிக்கலா வந்து பிடிக்கிறதுன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல இன்னும் டெப்தா போகாத இருக்கிறது வந்து நல்லது. அண்ட் இட் பிகம்ஸ் மோர் டர்ட்டி பாலிட்டிக்ஸ். யூரோப்பும் இதே சூழ்நிலையில தான் நிற்குது. அடுத்தது என்ன? அந்த உள்ளூர் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ வெளியிலேருந்து வந்தவங்க, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த உள்ளூர் மக்கள் வந்து எப்பயுமே வந்து அவங்கள வந்து செவுத்துல பிடிச்சி தள்ளனா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது திருப்பி தானே அடிப்பீங்க. அந்த சூழ்நிலை ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும் எக்ஸாக்ட்லி இந்த பொசிஷன்ல தான் நிற்கிறாங்க. அண்ட் பிரிட்டன்ல வர எலெக்ஷன்லயும் இந்த சூழ்நிலை தான் இருக்கும் மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ தட் மீன்ஸ் உலகம் எங்கும் ரைட், உள்ளூர் மக்கள், உள்ளூர் கலாச்சாரம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்ற எண்ணத்துல வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் இருக்கும். ரைட், வெளியிலேருந்து வந்தவங்க நீ உன் ஊர் பழக்கத்தை உன் ஊரோட வச்சுக்குன்ற மாதிரி
ஒரு ஒரு பிரச்சனை வரும். சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த வாரம் யூஎஸோட ஃபெட் டிசிஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபெட் டிசிஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அடுத்தது வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் செட் ஆகும். ஓவரால் பிக்சர் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க போறாங்கன்றது தெரியும். ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ் ஸ்கோர், ஆர்பிஐ கவர்னர் மாதிரி தான் இப்போ எல்லா மினிஸ்ட்ரியும் வந்து ஆல்மோஸ்ட் சேம். அண்ட் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுன்றது ரோல் அவுட் கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கட்சி இல்லை எந்தெந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுன்றது ரொம்ப கிளியர் கட்டாகவே இருக்கு. இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் மேஜர் ட்ரிகர் எங்கே இருக்குன்னு சொன்னால் இட் வில் பி ஒன்லி இன் பட்ஜெட். பட்ஜெட் மோஸ்ட் லைக்லி இப்போ வந்து நம்ம 11ஆம் தேதி பக்கமாக இருக்கும், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும்ன்ற மாதிரி ஒரு என்னோட கணிப்பு. எங்கேயுமே வந்து அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ எதுவுமே சொல்லப்படல. ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பட்ஜெட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸ்டென்சிவா இருக்கும் அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் பாலிசி தான் இருக்குன்ற மாதிரி மனசுல படுது. இல்லை இந்த எலெக்ஷன்ல அடி வாங்கினால மேபி பாப்புலரிஸ்டிக் சைட்ல போறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்ல அடி வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று, தட் வில் பி அவர் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் தி மார்க்கெட். இன்னைக்கு நம்ம சொல்றதோட நேத்து நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஜைடஸ் லைஃப் இன்னைக்கு அது வந்து நல்லா தூக்கி இருந்துச்சு, ஓரளவுக்கு தூக்கி இருந்துச்சு. டாடா கெமிக்கல் டாப் பர்ஃபார்மர் இன் கெமிக்கல் 2.5% அப்பா இருந்துச்சு. கிராம்டன் வந்து -0.2%, ஒரு 0.25% டவுனு. அடுத்தது வந்து சம்பல் ஃபர்டிலைசர், அதுவும் வந்து 0.4%. நேத்து மேல தூக்குனதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஸோ சம்பலும் கிராம்டனும் ஹோல்ட் பண்ணலாமா? எஸ், ஹோல்ட் பண்ணலாம். டாடா கெமிக்கல்ஸ் கண்டினியூ ஹோல்ட் பண்ணலாம் அண்ட் ஜைடஸ் லைஃப் கண்டினியூ ஹோல்ட் பண்ணலாம். இது இல்லாத இன்னைக்கு வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஸ்டாக், நேற்று வந்து டாடா கம்யூனிகேஷன் சொன்னானா இல்லை டாடா கெமிக்கலான்றது நீங்கள் ஒருத்தர பார்த்துங்க. டாடா கம்யூனிகேஷன் சொன்னால் எஸ், இன்னைக்கு வந்து 1.3% அப்பா இருக்கு. டாடா கம்யூனிகேஷன் க்ளோஸ் ஆகும் போதும் எனிவே ரெண்டுமே வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். டாடா கெமிக்கலும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் டாடா கம்யூனிகேஷனும் நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐடியா இன்னொன்று, இந்த டெலிகாம்ல வந்து வரும்போதும் ஐடியா உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு 20,000 கோடி வந்து பப்ளிக்ல வந்து ரைஸ் பண்ணாங்க. இது இல்லாத இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு தட் அவங்களுக்கு வந்து ஒரு 14,000 கோடி எஸ்பிஐ லெட் கன்சோர்டியம் வந்து அவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம நியூஸ். நீங்க எடுத்து பாருங்களேன், ஏற்கனவே வந்து ரிலையன்ஸ் அண்ட் ஏர்டெல் 2 ஜாம்பவான்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து அவங்க ஓன் ஸ்டாக் 5Gக்கான ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பிஎஸ்என்எல் சைட்ல வந்து ஒரு கண்ணு வச்சிருக்கணும். அதை பத்தி நம்ம சொல்றேன் நான். இந்த சைடு வந்து அடுத்தது வந்து ஐடியா, வோடஃபோன், இவங்க வந்து 5G ரோல் அவுட் பண்றாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் அடுத்த கட்ட போராட்டம் நடக்குது. இந்த சைட்ல வந்து ஸ்டார்லிங்க், எலன் மஸ்க் வந்து அவரு வந்து வராரு, சேட்டலைட் பேஸ்டு லிங்க் வந்து எடுத்துட்டு வரேன்றாரு. இதே மாதிரி ஜியோ ஆகட்டும் இல்லை நம்ம ஏர்டெல் ஆகட்டும், இவங்க வந்து தனியா வந்து ஒரு ஏற்கனவே டைப் வச்சிருக்காங்க. வெப் ஒன்னா, வேர்ல்டு ஒன்னா ஒன்று, அந்த இது ஒன்று. இந்த சைடு யூரோப் பேஸ்ல வந்து நம்ம ஜியோ வந்து டைப் பண்ணிட்டு இவங்களும் வந்து இறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சரியான அடுத்த லெவல் காம்படிஷன் வருது. ஒன்று. ரெண்டாவது, பிஎஸ்என்எல் 5Gக்கான ஸ்டாக்ன்றது கம்ப்ளீட் அந்த யூனிட், ரைட்? இதுல வந்து டவர்ஸ் இருக்கு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டாக்னுவாங்க. அது வந்து பியூட்டிஃபுல்லா ரோல் அவுட் பண்ணியிருக்கிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. இது மாதிரி நெட்வொர்க்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நோக்கியா இருக்கு, அடுத்தது வந்து நம்ம எரிக்சன் இருக்கு, இந்த சைடு எடுத்தீங்கன்னா சாம்சங் இருக்கு. இது இல்லாத சைனீஸ் கம்பெனி ஒரு 2 இருக்கு. இவங்க தான் வந்து உலகம் எங்கும் வந்து நெட்வொர்க் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சாம்சங்கை விட்டுருங்க ஒரு சைடு, அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப சீப்பும் கிடையாது. யூரோப்பியன் கம்பெனிஸ் நோக்கியா ஆகட்டும், எரிக்சன் ஆகட்டும், இவங்களாம் வந்து காஸ்ட் சரியான காஸ்ட். சைனா கம்பெனி அண்ட் சைனா கம்பெனி உள்ள வந்தால் அவங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட். பட் அவங்க உள்ள வந்த டேட்டா வந்து அவங்க வந்து கேப்சர் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் சைனாக்காரனை பத்தி உங்களுக்கு தெரியும். இது சைனாக்காரங்க உள்ள வந்தாங்கனால் டேட்டா வந்து கேப்சர் பண்ணுவாங்க, நிறைய வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யூஎஸ் பேன் பண்ணியிருக்கு. யூரோப்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து பேன் பண்ணியிருக்கு.
லேட்டா முழிச்சவங்க பிரிட்டன் மாதிரி கம்பெனிலாம் ஓகே இன்னம்லாம் நிப்பாட்டு, இந்த வரைக்கும் நீங்க பண்ணது நிப்பாட்டிட்டு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுன்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, டே சைனாலாம் வேணாம் நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து 2 கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளரே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஜியோ அவன் ஓன் நெட்ஒர்க் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்ட்ஸ் வந்து சில இது இம்போர்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, பட் எவ்ரி திங் இவங்க ஓன் டெக்னாலஜி. இதே மாதிரி தான் பிஎஸ்என்எல்லும் பண்ணியிருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் வந்து பயங்கர அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. அண்ட் இது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொன்னால் இந்தியா வில் பி அ மேஜர் பிளேயர் அக்ராஸ் வேர்ல்டு. நினைச்சு பாருங்களேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்சிடரி வந்து உள்ள வருதுன்னு சொன்னால் டெஃபினட்டா நிறைய கண்ட்ரிஸ் வந்து வில் பி இன்ட்ரெஸ்டட். அது வந்து யூரோப் ஆகட்டும், ஆப்பிரிக்கா ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பார்க்கலாம் பிஎஸ்என்எல் வந்து ஐபிஓ வருதான்றது பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இன்னைக்கான ஸ்டாக்கு நேற்று வந்து நம்ம ஐஇஎக்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து பவர் செக்டார்ல ஐஇஎக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.5% அப் ஆயிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நேத்தோட வீடியோ நீங்க பார்த்தால் உங்களுக்கு வந்து தெரியும். இது எதுக்குமே வந்து லெவல்ஸ் சொல்லு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக், எந்த ஸ்டாக்னு சொன்னால் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நல்லா இருக்கு, வால்யூமோட தூக்கி இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து 90 ரூபா, ரைட்? இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மர் 4.5% அப் ஆயிருக்கு. 91 ரூபால க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான இலக்கு 97 ரூபா. நம்ம அந்த 97 ரூபாக்கோசரம் வேலை பண்ணலாம். இந்த 8 ரூபாக்கோசரம் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 8-10% நம்ம பார்க்கறது கிடையாது. மோஸ்ட் லைக்லி ஒரு 10 நாள்ல வரும், சரியா? வேணா அதுக்கு டார்கெட் பண்ணாலும் பண்ணுங்க. பட் நம்மளோட இலக்கு அது கிடையாது. நம்மளோட இலக்கு வந்து 118 ரூபா, 120 ரூபா, அதுதான் வந்து நம்மளோட இலக்கு. அண்ட் அந்த லெவல் போறதுக்கு நடுப்புற வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்துருக்கு லாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 மாசம். அண்ட் 120ன்றது ஈஸியா அச்சீவ் கூட இலக்கு. மார்க்கெட் உழுவறதுக்கு முன்னாடி அந்த இலக்கை வந்து டச் பண்ணுன்றது ஒரு சின்ன நம்பிக்கை. எனிவே மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்க, இல்ல ஒரு நல்ல அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாருமே வந்து ஒரு ஃபிளாட்டிஷா தான் இருக்கு, ஃபிளாட் நெகட்டிவா இருக்கு. அண்ட் நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே, யூஎஸ் ஃபெட் டிசிஷனுக்கோசரம் வெயிட்டிங். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நேச்சுரல் கேஸ் இன்னைக்கும் ஒரு 5% அப் ஆயிருக்கு. நினைச்சு பாருங்களேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, ரைட், $1.48 இருந்துச்சு. அது ஒரு யூனிட்னு வச்சுங்களேன், அது கிலோவா இல்லை கியூபிக் மீட்டரா ஏதோ ஒன்று. கேஸ் வந்து $1.48 இருந்துச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3.1க்கு வந்துருச்சு. டபுளுக்கு மேல. 1.4ன்றது அந்த ரேட் வந்து எப்போ வித்தாங்கன்னு தெரியுமா? இந்த 2020 கொரோனா வந்த சமயத்துல கிராஷ் ஆச்சு, அப்போ ஒரு டச் ஆச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தது வந்து 93ல அந்த ரேட் வந்துச்சு. அப்ப நினைச்சு பாருங்களேன், நேச்சுரல் கேஸ் நீங்க வாங்கி வச்சிருக்க முடியாது, அது வேற விஷயம். 93ல என்ன ரேட் கிடைச்சிச்சோ அந்த ரேட்டை வந்து இப்பயும் கிடைச்சிருக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அண்ட் சரியான டிஸ்கவுண்ட். அந்த ஒரு ரீசன்னால தான் ஒரு நல்ல ரேலி கொடுத்து மேலே தூக்கிட்டு இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்றது பார்க்கலாம். நேத்து க்ரூடு, நம்மளோட பிரெண்ட் க்ரூடு மீண்டும் 81 rupees பக்கமா வந்துருச்சு. போன வாரம் ஆல்மோஸ்ட் $77 இருந்துச்சு, இன்னைக்கு $81 இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ல தான் இருக்கு, 8350 8360 அந்த லெவல்ல தான் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7420 430 லெவல்ல இருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட விற்கிற 24 கேரட் கோல்டு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 91,400 rupees 999 குவாலிட்டி பர் கேஜி சில்வர். மார்க்கெட்ல வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கன்சாலிடேஷன் இந்த ஜோன்லயே ஒரு 100-150 பாயிண்ட் ஜோன்லயே வந்து கன்சாலிடேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறமா மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி நல்லது. அண்ட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா மேல போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே இது கீழே உளுந்து ஒரு 6 மாசம் கன்சாலிடேஷன் ஆச்சுன்னு சொன்னால் அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. அடுத்த 2-3 வருஷத்துக்கு நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். ஏதோ ஒன்று மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் கொடுக்கட்டும், டைரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.